அவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க ஆர்வமாக தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். நாம் சிந்திக்கிற தலைப்பு விசுவாசம். இதற்கான அந்த வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் என்கிற இந்த திறவுகோலை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் நாம் பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். இந்த விசுவாசம் என்கிற இந்த வார்த்தைக்குள்ள 3 பகுதி இருக்குது. ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. இந்த ரட்சிப்பு கிடைத்த பிறகு தான் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வருது. ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அந்த ரட்சிப்புக்குள்ளே ஒரு கிருபை இருக்குது, அந்த விசுவாசம் இருக்குது. அந்த கிருபை என்னது? அதான் ரட்சிப்பு, அதான் கிறிஸ்துவனுடைய சிலுவை, அவருடைய பாடுமரணம். அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் துவங்குறது. எதை பற்றிய விசுவாசம்? தேவனை பற்றிய விசுவாசம். அதில் ஒரு நிச்சயம் இருக்கிறது. அதை தான் நம்ம அந்த வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதை நம்ம நம்புகிறோமோ அதில் ஒரு உறுதி, அதான் பற்றுறுதி, ஒரு உறுதியான ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை நம்ம வைக்கணும். 3வது அந்த பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, அது ஒரு மறைபொருள். அது இனி வருகிறதா இருக்கிறது. அது நித்தியத்தை குறித்தது. அதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று நித்தியம், இன்னொன்று இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கான தேவைகள் அனைத்தையும் நம்முடைய விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அது எதை நோக்கி பிரயாணிக்கணும்னா நித்தியத்தை நோக்கி. அதை நம்ம சுருங்க சொன்னால் பரிசுத்தத்தை நோக்கி, அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்வதை நோக்கி நம்முடைய அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, அந்த மறைபொருள் இருக்கணும். அப்போ பரிசுத்தத்திற்காக நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தும் போது, அல்லது தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்ய தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை பயன்படுத்தும் போது இம்மைக்குரிய, அதாவது இந்த உலகத்துக்குரிய நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது, ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கிறது. இதற்கான திறவுகோல் ரட்சிப்பு. அதிலிருந்து தான் நமக்கு விசுவாசம் வருகிறது. இதை நம்ம நேற்று பார்த்தோம். இப்போது பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் எப்படி இருந்தது, புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் விசுவாசம் என்கிற ஒரு சப்ஜெக்டை பகிரங்கமாக பேசி அதை விவரிக்கிறார். அதை விவரிக்கும் போது பழைய ஏற்பாட்டு விசுவாசம், புதிய ஏற்பாட்டு விசுவாசம்னு வருது. அப்போ இந்த விசுவாசம் என்கிற இந்த வார்த்தை தேவனுடைய விடுதலை திட்டத்தினுடைய மொத்த பரிணாமம். அது தேவனுடைய விடுதலை திட்டம் அப்படின்னா, மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் தேவன் ஸ்திரீயின் வித்தின் வழியாக மனுக்குலத்திற்கு மீட்பு வரும்னு அவர் சொல்கிறார். அதாவது சத்ருவின் தலையை நசுக்கி நமக்கு ஒரு விடுதலை. அந்த மீட்பின் திட்டம் பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் எப்படி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் எப்படி உருவாகிறது, என்னிடத்தில் அந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, அதை தான் நம்ம படிக்கிறோம். சரியா? பழைய ஏற்பாட்டில் அந்த விசுவாசம் எப்படி இருந்தது? பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் தானே இருந்தது. ஆனால் நியாயப்பிரமாணத்தினுடைய மொத்தமாக அதுக்குள்ளே பொதிந்திருக்கிற மைய கருப்பொருளாக விசுவாசம் தான் இருக்குது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதை பற்றி தான் அது எழுதுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாச பட்டியலில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். நிறைய பேர் வர்றதுக்கு 35 ஆனாலும் வரல, பரவாயில்ல, நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த விசுவாச பட்டியலில் எவ்வளவு பேருடைய பேர் இருக்கிறது, அதை நீங்கள் எண்ணி பார்த்தீங்களா? அதை எண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் உங்களுடைய குறிப்பில், அதாவது நீங்கள் உங்களுடைய சாட் போர்டில் அதை போடலாம். முடிஞ்சால் போடுங்க, முடியலைன்னா பரவாயில்ல. அதில் முதல் நபராக நம்ம யாரை பார்க்குறோன்னா ஆபேலை பார்க்குறோம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம்ங்கிறது தேவனுடைய திட்டம், ட்ராமா ஆஃப் ரிடம்ஷன். அதாவது விடுதலையின் திட்டத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய பங்களிப்பு என்ன, புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது நிறைவேறின பிறகு இன்று என்னுடைய பங்களிப்பு அதில் என்ன என்பதை
நாம் வந்து புரிந்து கொள்ளும்போது தான் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பலமாக வேலை செய்யும், எல்லா காரியத்திலும் வேலை செய்யும். நான் முதல்ல சொன்னேன், விசுவாசம் இம்மைக்குரியது மட்டுமல்ல, மறுமைக்கும் வந்து உரியது. மறுமைக்கு உரியதை மையமாக வச்சா நம்முடைய விசுவாசம் இம்மைக்குரியதுலேயும் எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்ள நமக்கு முடியும். அப்போது உலக காரியத்திற்காக விசுவாசிக்காமல் தேவனுடைய சித்தத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு ஆதாரமாக விசுவாசத்தை பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பலமாக வேலை செய்யும். இன்றைக்கு ஆபேலை பற்றி இந்த வேதம் அதை வந்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த 2-3 வசனங்களில் நம்ம என்ன பார்க்குறோம், 3-4 வசனங்களில் என்ன பார்க்குறோமோ, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளினால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். முதல் 4வது வசனத்தில் பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். இது எங்கே இருக்குது? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த 4ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு ட்ராமா நடக்குது. அங்கே ஒரு ட்ராமா, அதாவது ஒரு நாடகம் மாதிரி நடக்குது. அது எப்படின்னு பாருங்கள், நல்லா பாருங்கள். 4. அதனால தான் இதை நம்ம வந்து மீட்பின் நாடகம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் என்ன பார்க்குறோம்? ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று. ஒரு குழந்தைய ஒரு தாய் தகப்பன் பெற்றெடுக்கும் போது கர்த்தருக்காக பெற்றெடுக்கிறாங்க. அதை நம்ம மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்காக பெற்றெடுக்கிறோம். இப்போது கர்த்தருக்காக பெற்றெடுக்கிறாள். இப்போ பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடவனானான். அப்போது 2 பேர் 2 தொழில் செய்கிறாங்க. ஒன்று வந்து விவசாயம், இன்னொன்று வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிற அந்த மேய்ச்சல் பணியை எடுத்துக்கிறாங்க. 2மே இன்று வரைக்கும் உலகத்தில் மனிதர்களால் மிக பொருளாதாரத்துக்காக மிக அதிகமாக அந்த தொழில் செய்யப்படுகிறது. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருக்கிறான், காயின் நிலத்தை பயிரிடுவனாக இருக்கிறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அண்ணன் முதல்ல காணிக்கை கொண்டுட்டு வரான். அவன் விவசாயம் பண்ணுறான், நிலத்தின் கனிகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரான். இவனை பார்த்துட்டு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இப்போ காயினையும் அவனுடைய காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க ஆபேலுடைய காணிக்கை, அந்த காணிக்கை இந்த விசுவாசத்தில் நீதிமானாக்கப்படுகிறதுல ஆபேலுடைய காணிக்கை நீதிமான் ஆகிறதற்கு அது துவக்க பலியாக இருக்கிறது. அங்கே பேர் பலி அப்படின்னு சொல்லியிருக்கு. பலி பாவம் போக்கும் இந்த பிரமாணம் என்னன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஆதியில் ஆதாம அடுத்து வந்த அவனுடைய சந்ததிகள், அதாவது பாவம் செய்த பிறகு பெற்றெடுத்த பிள்ளைகள், தேவ சாயலை இழந்த பிறகு பாவ சாயலில் ஆதாமும் ஏவாளும் பெற்றெடுத்த முதல் 2 குழந்தைகள், அவங்க பரிசுத்தமாகிறதுக்கு 2 பேரும் பிரயாசப்படுறாங்க. கடவுளை பிரியப்படுத்துறதுக்கு 2 பேரும் பிரயாசப்படுறாங்க. 2 பேரும் பலியை கொண்டு வராங்க. ஒரு பலியை கர்த்தர் ஏற்றுக்கிறார், ஒரு பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இப்போ நம்ம பார்க்கறது ஆபேலுடைய பலியை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆபேலுடைய பலி இது இந்த ரிடம்ஷன் ட்ராமாவில்
இந்த விடுதலை அந்த திட்டத்தினுடைய துவக்க நாட்களில் இருக்குது. ஏதேனை விட்டு வெளியே வந்த பிறகு ஆதாமும் ஏவாளும் அவங்க ஏதேனில் விட்டு வெளியே வந்து அவங்க வந்து குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. குழந்தைகள் பெரியவர்களாகி தொழில் செய்கிறாங்க. தொழில் செய்யும்போது அவர்கள் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. ஆராதனை அங்கே துவங்குகிறது. அந்த ஆராதனையில் பாவம் போக்கும் பலியாக அவர்கள் காணிக்கையை கொண்டு வர்றாங்க. அந்த பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபேலின் பணி அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அங்கே வசனம் அப்படி தான் இருக்குது. அந்த எபிரேயர் 11:4 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்குது? ஆபேலினுடைய காணிக்கை அந்த பலியின் நிமித்தமாக அவன் நீதிமானாக்கப்பட்டான். அந்த அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக புரியும். பலி விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ காயினை விட ஆபேல் வந்து காணிக்கை அந்த பலியை செலுத்தும் போது விசுவாசித்து செலுத்துகிறான். எப்படி விசுவாசித்து செலுத்துகிறான்? அந்த பலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் வந்து தன்னுடைய நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு வருகிறான். ஆனால் ஆபேல் அப்படி செய்யலை. என்ன செய்கிறான்? 2 காரியத்தை அவன் மனதில் வைத்து செய்கிறான். தலையீற்று, மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வருகிறான். அதாவது மனப்பூர்வமான பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். மனப்பூர்வமான பலி. இப்போ கிறிஸ்து வந்து சர்வலோகத்தின் பாவத்திற்கான பலியாக வந்தார். அவர் வந்து மனிதனை படைக்கும் போது மனப்பூர்வமாக படைத்தார், தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபமாக. அதே மாதிரி பாவத்திலிருந்து மனுஷனை மீட்டெடுக்கும் போதும் மனப்பூர்வமாக சொந்த குமாரனை அனுப்பினார். அப்போ எல்லா விதமான பலியிலும், அதாவது நாம் நீதிமானாக்கப்படுகிறதுல, நாம் வந்து விசுவாசத்தில், நாம் வந்து தேவனை போல கிறிஸ்துவை போல ஆபேலை போல நம்முடைய பலி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உண்மையுள்ளதாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்துகிட்டு வர பலி வந்து உண்மையுள்ளதாக இருக்கணும். இங்கே இந்த ட்ராமாவில் ஆபேலினுடைய அந்த அந்த பங்கு என்ன அப்படின்னா, வரப்போகிற சர்வலோக பாவ நிவாரணியாக வரப்போகிற கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமான பலியாக அவன் ஒரு ஆட்டை கொண்டு வந்தான். அந்த ஆடு வந்து என்ன சொல்லலாம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கான ஒரு அடையாளம். ஆபேல் கொண்டு வந்த காணிக்க அந்த ஆடு கிறிஸ்து நாதரை முன்னிறுத்துகிற ஒரு திட்டம். இப்போ பாருங்களேன், காயினுக்கும் ஆபேலுக்கு சண்டை கிடையாது. இப்போ பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இடையான யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஏதேனில் அது துவங்கிட்டு, ஆதாமில் துவங்கிட்டு, ஏவாளில் துவங்கிட்டு, காயின் ஆபேலை தொடர்ந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து நான் வந்து மனிதனை மீட்டெடுப்பேன்னு சொல்லிட்டாரு. மீட்டெடுப்பேன்னு சொன்னதற்கு அந்த 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 வார்த்தையை அவர் துவங்கும்போது ஆபேலுடைய காணிக்கையில் துவங்குகிறார். அந்த காணிக்கை எது? சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ ஆபேல் வந்து விசுவாசத்தில் தேவ ஆட்டுக்குட்டியான அந்த பிரதானமான பலியை அவன் சுமந்து வந்தான். இதை சத்துரு பார்த்தான். ஆஹா, நம்முடைய ராஜ்யத்திற்கு இவன் எதிரெல்லாம் இருக்கிறான் என்று சொல்லி தன் சகோதரனை தூண்டி அவனை கொலை செய்கிறான். நீங்கள் விசுவாசத்திற்கான வாசலை திறக்க விடாமல் ஏதேனுக்கு வெளியே காயின் ஆபேல் வாழ்க்கையிலேயே இந்த உலகத்தின் அதிபதி தன்னுடைய திட்டம் நிறைவேறாது என்று கண்டு அதற்கு முயற்சிக்கு முதல் அடையாளமாக இருந்த ஆபேலை கொலை செய்தான். உங்களுக்கு புரியுதா? காயின் கொண்டு வந்த காணிக்கையிலும் ஆபேலுடைய காணிக்கை வந்து
கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற ஒரு காணிக்கை. அவன் கொண்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டி தலையீற்று கொழுமையானது. அவன் கொண்டு வரும்போது விசுவாசித்து அதை கொண்டு வந்து செலுத்துகிறான். எதுக்கு விசுவாசித்து செலுத்துகிறான்? இதை போல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் வருகிறார், இந்த ஆட்டுக்குட்டியை போல அவர் வருகிறார். இந்த ஆட்டுக்குட்டி பலியிடப்படும் போது என் பாவம் மன்னிக்கப்படும். இப்போ காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. ஏன்? அவன் காணிக்கையை யதார்த்தமாக எடுத்துட்டு வரான். அங்கே இந்த வார்த்தையை பாருங்க, 4ஆம் அதிகாரத்தில் காயின் என்ன செய்கிறான்? முதல்ல அவன் தான் காணிக்கை. சில நாள் சென்ற பின்பு 3ஆம் வசனம், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அதில் முதற்கனின்னு சொல்லலை, சிறப்பானதுன்னு எதுவும் சொல்லலை. ஆனால் இங்கே ஆபேல சொல்லும்போது மந்தையில் தலையீற்று கொழுமையானது. இப்போ அந்த பலி இரத்தம் சிந்துகிற பலி. அந்த பலி எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறிஸ்துவை முன்னிறுத்துகிற ஒரு பலி. கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டில் ஒரு 37 கிபி 37 கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறார். ஆனால் அது ஆதாமுடைய நாட்களில் அவனுடைய முதல் சந்ததியில் ஆபேல் கிறிஸ்துவுக்கு அடையாளமான ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே கொண்டு வருகிறார். இப்போ ரிடம்ஷன் இந்த விடுதலை பயணத்தில் ஆபேலுடைய வேலை என்ன? ஆபேலுடைய தரிசனம் என்ன? கிறிஸ்துநாதரை முன்னிறுத்துகிற ஒரு அடையாளத்தை காணிக்கையாக கொண்டு வர்றது. ஆகையினால அவன் இன்றைக்கும் பேசப்படுகிறான். அப்படிதான் வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவன் நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீங்க கிறிஸ்து எங்க இருக்கார் பாருங்க. ஆபேலுடைய வாழ்க்கையில கிறிஸ்து, ஆபேலுடைய கையில அவன் தூக்கிட்டு வந்த அந்த ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளம். ரிடம்ஷன் டிராமால முதல்ல உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒருவர் வருவார் என்று அடையாளப்படுத்துகிற, விசுவாசத்தினாலே அடையாளப்படுத்தின ஒரு மனிதன் தான் ஆபேல். அப்போ பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் இருக்கா? இருக்கு. எப்படி இருக்கு? மறைஞ்சிருக்கு. அங்கே தேவனுடைய திட்டம் இருக்கா? இருக்கு. அந்த தேவனுடைய திட்டத்தில் காயின் ஆபேல் இருக்காங்களா? இருக்காங்க. ஆதாம் இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா அவங்கள ஆபேல் மாத்திரம் தேவனுடைய திட்டத்தின்படி வாழ தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். இப்போ ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து, தலையீட்டானது, கொழுமையானது, சிறப்பானது, அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வருகிறது தான் தேவனுடைய திட்டம். அதை உலகுக்கு கோடிட்டு காட்டுகிறார். அந்த பலியை கிறிஸ்து வரப்போகிற உலக இரட்சகராக அவர் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறார். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆபேலுடைய அந்த ஆபேல் தேவனுடைய திட்டத்தின் மைய கருப்பொருளாக இருந்தான். தேவன் அவனுடைய காணிக்கையில சந்தோஷமா இருந்தார். தேவன் அவரை பயன்படுத்தினார். அதற்கு ஆபேலும் உடன்பட்டான். இப்போ இந்த மீட்பின் திட்டத்தில் ஆபேலுடைய பங்கு என்ன? உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஆட்டுக்குட்டியா அவர் ரூபகப்படுத்தி அதை செலுத்துகிறார். இப்போ இந்த தேவனுடைய திட்டத்தில் ஆபேலுடைய பங்கு முடிஞ்சிருச்சு. அவர் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தின உடனே இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்ற ஒரு பெரிய ஒரு பிரமாணம் உண்டானது. அந்த இரத்தம் சிந்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த டிராமாவில் அவருடைய பங்கு, ஆபேலுடைய பங்கு நிறைவேற்றப்பட்டதுனால அவர் நீதிமானாகிறார். நீதிமான் ஆன உடனே அவரை கர்த்தர் எடுத்துக்கிறார்.
அவர் தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்த உடனே தேவன் அதை எடுத்துக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபேலின் தேவன் நம்முடைய தேவன். ஆபேல் தேவனுடைய விசுவாச அந்த திட்டத்தில் இருக்காரா? இருக்கிறாரு. அவர் அந்த விசுவாச திட்டத்தில் தேவனுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றினாரா? நிறைவேற்றினார். சரி, அப்போ ஏன் அவர் காயினால கொல்லப்படணும்? இந்த கேள்வி நமக்கு வருது இல்லையா? அவன் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம்ல, ஏன் கொல்லப்படணும்? பாருங்க, விடுதலையை விரும்பாத இந்த உலகத்தின் அதிபதி விடுதலையை நாட விரும்புகிற அல்லது விடுதலையை பெற விரும்புகிற எல்லாரையும் பழைய ஏற்பாட்டில் கொண்டுகிட்டே வருவான். நீங்கள் இந்த வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் தேவனுடைய இந்த விடுதலை பயணத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொல்வதற்கு முயற்சிப்பாங்க. மோசே எடுத்துக்கோங்க. பிறந்தபோது எகிப்தில் ஆண் பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த ராஜா திட்டம் போட்டான். மருத்துவச்சிகளையே கூப்பிட்டு கொண்டான். அவனுடைய இலக்கு என்ன? மோசையை கொன்றணும். ஆனால் கர்த்தர் சர்வ வல்லவர். மோசையை அந்த திட்டத்தில் இருந்தார். மோசையை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டியது இருந்தது. ஆகையினால பார்வோனுடைய குமாரத்தையை தாயாக எடுத்து வளர்க்க வச்சார். இங்கே ஆபேல் அடையாளமாக உலக ரட்சகரை அடையாளப்படுத்தின உடனே அவருடைய திட்டம் முடிஞ்சிருச்சு, அவருடைய சித்தம் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே அவருக்கு வேலை இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்கான ஒரு பிரமாணத்தை அடையாளப்படுத்தும்படி ஆபேல் அந்த காணிக்கையை செலுத்தினார். இப்போ இந்த உலக அதிபதி இவன் உலக ரட்சகரை பல 100,000 வருடங்களுக்கு பின்பு உலகத்தில் தோன்ற போகிற கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பை பற்றி இவன் முன்னடையாளமாக அறிவிக்கிறானேன்னு சொல்லிட்டு வயல்வெளியில் இருக்கும்போது தன் சொந்த சகோதரனாலே அவன் கொலை செய்யப்படுகிறான். ஆண்டவர் அவனுக்கு அதை குறித்து சொல்லும்போது, உன் சகோதரனுடைய இரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். பாருங்க, 10ஆம் வசனம், நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்ன நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ ஆபேலுடைய முதல் இரத்த சாட்சியவர், இந்த ஆபேலுடைய முதல் இரத்த சாட்சியின் அந்த இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுட்டே இருக்கு. என்ன கூப்பிடுது? ஐயா ரட்சியும், ஐயா ரட்சகரை அனுப்பும், ஐயா கிறிஸ்துவை அனுப்பும், பாவத்திலிருந்து மனிதன் மீட்கப்படணும். என் சொந்த சகோதரனே இந்த பிசாசினாலே தூண்டப்பட்டு என்னை கொலை செய்துட்டான், அவன் செய்ததை அவன் அறியாமல் செஞ்சிட்டான், என்னமோ அவனை மன்னிங்க, எங்களுக்கு எங்கள் ஜனத்துக்கு விடுதலை கொடுங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? விடுதலையின் டிராமாவில் ஆபேலுடைய ஊழியம் நிறைவேறியது. ஆபேலினுடைய செயலின் நிமித்தமாக மனுக்குல மீட்பு அடையாளப்படுத்தப்பட்டது. அவன் கொண்டு வந்த காணிக்கை விசுவாசத்தினாலே அதை செய்ததினாலே அவன் வரப்போகிற காரியத்தை, அதாவது பின்னால் பல 1000 வருடங்களுக்கு பின்பு நடக்க போகிற அந்த சம்பவத்தை விசுவாசித்து தேவ சித்தத்தின்படி செயல்பட்டு உலகுக்கு மீட்ப பாவ மன்னிப்பின் அந்த பிராய சித்தத்தை முதல்ல அடையாளப்படுத்தின மனிதன் யாரு? ஆபேல். அவன் மரித்தும் அவன் இன்றும் பேசுகிறான். அவனுடைய சத்தம் இன்னைக்கும் பேசிட்டு. அவன் நீதிமான். அவனை உலகம் அழிக்க முடியல, உலகத்தின் அதிபதியை அழிக்க முடியல. ஒருவேளை காயின் அவனை கொன்று போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறதா இருக்கிறது. அந்த முதல் இரத்த சாட்சியினுடைய அந்த அந்த சத்தம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி இன்றைக்கும் விடுதலைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆபேல் காணிக்கை மட்டும் செலுத்தினான் மட்டுமல்ல, அவன் ஜெபிக்கிறவனாக இந்த உலகத்திற்கு பாவ மீட்பை கொண்டு வருவதற்காக தேவ சன்னிதானத்திலே நித்தமும் கூக்குரல் இடுகிற ஒரு தேவனுடைய சத்தமாக அது மாறியது. ஆண்டவரே சொல்கிறாரு, உன் சகோதரனுடைய சத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுட்டே இருக்குப்பா, அந்த இரத்தத்தை நீ சிந்திட்ட,
நீ மாமிசத்துக்கு இடம் கொடுத்து, நீ பொறாமைக்கு இடம் கொடுத்து அவனை கொன்னுட்ட. நீ செய்யலை. உனக்குள்ளே இருக்கிற அந்த பொறாமை, அந்த வஞ்சகம், அந்த பாவம், அதை செய்ய வைத்துட்டு. ஆகையினால கிறிஸ்துவும் சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆபேலின் ஜெபத்தை போல கிறிஸ்துவின் ஜெபம் இருக்கிறதா? அப்போ ஆபேலுடைய திட்டம் இந்த டிராமால, தேவனுடைய சித்தத்தில், இந்த விசுவாச பயணத்தில், அந்த திட்டத்தில் ஆபேலுடைய பங்கு நிறைவேறிற்று. உங்களுக்கு புரியுதா? அப்போ இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? இந்த விசுவாசத்தை வைத்து நான் என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நான் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்படி நம்முடைய விசுவாசத்தை அமைத்து கொண்டோம்னா நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். வியாதி வரலாம், உடல் நெருக்கடி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், புயல் வீசலாம், பெருவெள்ளம் வரலாம், காற்று அடிக்கலாம், வீட்டு மேலே மோதினாலும் நீங்கள் கற்பனையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போட்டிருந்தா, உங்கள் விசுவாசம் அவர் மேலே இருக்குன்னா, நீங்கள் அவரையும் அவருடைய வல்லமையும் விசுவாசித்தீங்கன்னா, அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் புயல் ஒன்றுமே செய்யாது. புயல் கடந்து போகும், வெள்ளம் அடிந்து போகும், நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். அப்போ ஆபேலுடைய அந்த விசுவாசத்தின் மைய கருப்பொருள் என்ன? தேவனுடைய சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுவது அவனுடைய சித்தமாக இருந்தது. அதை நிறைவேறின உடனே ஆண்டவர் அவனை நீதிமானாக்கி எடுத்துக்கிட்டார். அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டுட்டே இருக்கு. ரட்சிப்பின் அந்த வழியை திறக்கிறதற்கு, கிறிஸ்து வருவதற்காக பல நூற்றாண்டுகளாக அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது ஒரு திறவுகோல். அது தேவனுடைய திட்டத்தில் நம்முடைய பங்கு என்ன என்பதை உணர்த்துகிற ஒரு திறவுகோல். அதை நாம் உலக காரியத்துக்காக பயன்படுத்தாமல் தேவ காரியத்துக்காக பயன்படுத்த நம்முடைய மனதை திருப்பும்போது, தேவ காரியம் நமக்கு கிடைக்கும்போது உலக காரியம் எம்மாத்திரம் எல்லாம் தான் கிடைக்குமே. நான் உலகத்தில் சீமானா வாழணுங்கிறதுக்காக விசுவாசிக்க வேண்டாம். நான் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில் செய்வதற்காக விசுவாசித்தோம்னா நம்முடைய உலக காரியத்தில் நமக்கு குறைவு இருக்காது. பசி இல்லாமல் இருப்போம், நமக்கு குளிர் நம்மளை வாட்டாது, வேதனை நம்மளை மனமடிவாக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. விசுவாசம் கிறிஸ்து மேலே வச்சுக்கிடணும். கிறிஸ்து மேலே எப்படி வைக்கணும்? அவருடைய அன்புக்காகவும் அவருடைய வல்லமைக்காகவும் வைக்கணும். அவர் எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கும் போது இந்த காரியத்திலேருந்து என்னை மீட்க அவர் வல்லவர்னு சொல்லி நம்பணும். அதுதான் விஷயம். ஒரு குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல விசுவாசத்தில் இருக்கீங்கன்னா, இன்னொருவர் இன்னும் பாதி கூட வரலை, ரொம்ப வெளியே இருக்காங்கன்னா, நீங்கள் அவருடைய ரட்சிப்புக்காக விசுவாசிக்கணும். என்ன ரட்சித்த ஆண்டவர் என் வீட்டுக்காரரையோ வீட்டம்மாவையோ ரட்சிக்காமல் விட்டுருவாரா? என் பிள்ளைய ரட்சிக்காமல் விட்டுருவாரா? என் பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சிக்காமல் விடுவாரா? விடுவார், கட்டாயம் ரட்சிப்பார் என்று விசுவாசத்தை தேவனுடைய சித்தத்திற்காக பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆபேலுடைய பங்களிப்பு பரிபூர்ணமான ஒரு பங்களிப்பு. விசுவாசம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. நாம் பெற்று கரையேற, நாம் அதை நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் வாழ்ந்து வெற்றி பெற, அந்த பழைய ஏற்பாட்டின் விசுவாசிகள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு முன்னேறிவா என்று அவர்கள் நம்மை நோக்கி கத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆபேல் வென்றது போல நாம் வென்றுகிறோம். ஆபேலை போல ஜனத்தின் மீட்புக்காக நாம் பெருமூச்சோடு ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். விசுவாசமே நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரமாக மாறட்டும். கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் சிலுவையும் நமக்கு முன்னால் இருக்குது. சிலுவை எதை காட்டுகிறது? 2 மரம் மத்தியில் இருக்கிறது தேவனுடைய அன்பு.
அது கிடக்கையில் இருக்கிறது தேவனுடைய வல்லமை. அதை ஒப்புரவாகுதல் வரும்போது தேவனோட ஒப்புரவாகணும், மனிதரோட ஒப்புரவாகணும் அப்படின்னு அந்த 2 மரத்தை சொல்லுவாங்க. இப்போ விசுவாசத்தில் தேவனிடத்தில் அந்த அன்புக்காக விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமைக்காக. கிறிஸ்து சிலுவையில் மரித்து நம்முடைய பாவத்தை மீட்டெடுத்ததுனால அந்த குறுக்கா இருக்கிற மரம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்ம மேற்கொள்ளாது. இந்த ஒரு உணர்வோடு தேவனுடைய பயணத்தை நம்ம தொடருவோம். நாளைக்கு இன்னொரு சாட்சியை பற்றி பார்ப்போம், ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆபேலின் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை ஆண்டவரே. ஆபேல் ஆண்டவரே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக அந்த சுகந்த வாசனையான பலியான உன்னத பலியை ஆண்டவரே முதலாக உலகிற்கு அடையாளப்படுத்தி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. மனுக்குலத்தின் மீட்புக்காக சீக்கிரத்தில் கிறிஸ்துவை அனுப்பும் என்று கதறினது போல நாங்களும் கதறிட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த விசுவாச பயணத்தில், இந்த தேவனுடைய விடுதலை பயண திட்டத்தில் என்னுடைய பங்கை நான் சரியாய் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.